السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைமுக ஞானம் சம்பந்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா 5 விஷயங்கள் தனக்கு மாத்திரமே தெரியும் என்று சொல்கிறான். அது விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதை அறிவித்து தந்திருக்கிறானா என்று நாம் பார்க்கிறோம். அதிலே கியாமத் நாள் குறித்த அறிவு எனக்கு மாத்திரம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் சம்பந்தமாக பல்வேறு விதமான அடையாளங்களை, அது எப்போது நிகழும் என்பது சம்பந்தமாக எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் உலகம் அழிவு நாளுக்கு முன்னால் ஏற்படுகிற அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கி தந்திருக்கிறார்கள். அதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய 10 அடையாளங்களை அறிவித்து தந்தார்கள். அது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த சிறிய அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது அடையாளம், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாதைனி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் கியாமத் நாளும் இப்படி நெருக்கத்தில் இருக்கிறோம் என்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக வந்ததே கியாமத் நாளின் முதல் அடையாளம் அது. இரண்டாவது, ஃபுதிஹ பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவதும் கியாமத் நாளுடைய அடையாளம். மூன்றாவது, இஸ்திஃபாதத்துல் மாலி ஹத்தா லா யக்பலுஹு அஹதுன், பொருளாதாரம் மிக பெருகிவிடும், அதை அதாவது ஜகாத் வாங்குவதற்கு கூட தகுதி இல்லாத, ஜகாத் வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட நிலையில் பொருளாதார பெருக்கம் ஏற்படுவதும் உலக அழிவு நாளினுடைய அடையாளம். அதே போல ظுஹூருல் ஃபிதன், குழப்பங்கள் அதிகமாகுவதும் உலக அழிவு நாளினுடைய அடையாளம். அதே போல குரூஜு தஜ்ஜாலின் அதுவையா கரீபம் மின் ஸலாசியின், அதாவது போலி நபிகள், நபிமார்கள், நாங்களும் நபிதான் என்று கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமானவர்கள் தங்களை நபி என்று வாதிடுவார்கள். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி தங்களை நபி என்று வாதிடுவதும், அப்படி போலி நபிமார்கள் உருவாகுவதும் கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல இதாதுல் அமானு அமானத்து ஃபன்தரிஸ்ஸாஹா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்பிக்கை மோசடி நடந்தால் நீங்கள் கியாமத் நாளை எதிர்பாருங்கள். ஒருத்தர் நம்பி ஒரு பொருளை ஒப்படைச்சா அவர் அதை தன்னுடைய சொந்த பொருளாக கருதி, அமானித மோசடி என்பது இன்றைக்கு உலகத்தில் நிறைய நடக்கிறது. இது கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல யுர்ஃபஉல் இல்மு வ யதுஹருல் ஜஹ்லு, கல்வி உயர்த்தப்பட்டு விடும், அறியாமை பெருகிவிடும். இது கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல வ யதுஹருல் ஸினா, விபச்சாரம் அதிகமாக பெருகிவிடும், அதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். வயுஷ்ரபுல் ஹம்ரு, மது குடிப்பது சர்வசாதாரணமான ஒரு காரியமாக ஆகிவிடும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சர்வசாதாரணமாக மது அருந்துதல். ஒருத்தர் மது அருந்தாமல் இருக்கிறார் என்றாலே தான் அதுதான் ஆச்சரியம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு மதுவின் பெருக்கம் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கு. கியாமத் நாளுடைய அடையாளம். வதக்ஸுருன் நிசாஉ வயகில்லுர் ரிஜால், பெண்கள் அதிகமாக ஆவதும் ஆண்கள் குறைந்து போவதும், பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகுவது கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல நாம் ஏற்கனவே சொன்னதை போல அன்தலிதல் அமத்து ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பது என்று நாம் சொன்னோம், அதுவும். அதே போல வான்தரல் ஹுஃபாத்தல் உராத்த ரிஆ அஷ்ஷாப் யததாவலுன ஃபில் புன்யான், ஆடை அணிவதற்கு கூட வசதி இல்லாத, நிர்வாணமான, செருப்பணியை கூட நிலையில் இல்லாத
ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல கஸரத்துல் ஹரஜ், கொலைகள் அதிகமாவதும் கியாமத் நாளுடைய அடையாளம். யதகாரவு ஸமானு, காலம் வேகமாக செல்வதும் கியாமத் நாளுடைய அடையாளம். இது நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே போல லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யதபாஹா அன்-நாஸு ஃபில் மஸாஜித், கியாமத் நாள் என்பது பள்ளிவாசலை வைத்து போட்டி போடுவது ஏற்படாமல் கியாமத் நாள் என்பது நிகழாது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு போட்டி பள்ளிகள் நிறைய உருவாயிருச்சு. போட்டி பள்ளிவாசல், எங்க பள்ளி பெருசா உங்க பள்ளி பெருசாங்கிற அந்த சண்டை சச்சரவுகள் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கியாமத் நாளுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அன் தகூன தஸ்லீமுல் மஅரிஃபா, சலாம் சொல்வது எப்படி என்றால் அறிமுகமானவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது என்கிற நிலை உண்டாயிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சலாமே சொல்றது இல்லை. பணக்காரனை பார்த்தா பல்லளிக்கிறது, பணக்காரனை பார்த்தா சலாம் சொல்றது, ஏழைகளை பார்த்தா சலாம் சொல்லாம இருக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இன்றைக்கு இருக்கிறது. சலாம் என்பது யார் அறிமுகமாக இருக்கிறார்களோ அவரை பார்த்தால் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாராவது முஸ்லீம்னு தெரிஞ்சாலும் சலாம் சொல்றது இல்லை. அது அப்படிப்பட்ட நிலை இருப்பதும் கியாமத் நாளுடைய அடையாளம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல வஸூத் திஜாரத்து ஹத்தா துஈனல் மர்அத்து ஜௌஜஹா அல திஜாரா, வியாபாரம் பெருகிவிடும். எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனைவி வியாபாரத்தில் உதவி செய்வாள். மனைவி வியாபாரத்திலே உதவி செய்வாள். அதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஷஹாதத்து ஸூர் வ கித்மானு ஷஹாதத்துல் ஹக், பொய் சாட்சி சொல்வதும் உண்மை சாட்சியை மறைப்பதும் கியாமத் நாளுடைய அடையாளம். கத்தியாத்துல் அர்ஹாம், அதே போல உறவை துண்டிப்பதும் கியாமத் நாளுக்கு முன்னால் ஏற்படுகிற அடையாளம். அக்குலுர் ரிபா, வட்டியை சாப்பிடுவது. எந்த அளவுக்கு என்றால் இந்த ஹதீஸில் வருகிறது, வட்டியை தவிர்த்து ஒரு மனிதன் இருந்தாலும் கூட அதனுடைய தூசியாவது அவனை வந்து சேர்ந்து விடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டி இன்றைக்கு பெருகி போய்விடும். அது அப்படி நடந்து கொண்டிருக்கிறது கியாமத் நாளுடைய அடையாளம். இதத்தகதல் ஃபைஉ துவலன் வல் அமானத்து மகனமா, நம்பிக்கை மோசடி நடப்பதும் கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல வஸகாத்து மகரமா, ஜகாத்தை நஷ்டமாக கருதுவது. ஜகாத் கொடுத்தா அல்லாஹ் சொல்றான், ஜகாத்து கொடுத்தால் அது பொருளாதாரம் உயரும் வளரும் என்று சொல்றார். ஆனால் ஜகாத்து கொடுப்பதற்கு கொடுக்காமல் இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்க கொடுத்தா காசு நஷ்டமாயிரும், அல்லாஹ் லாபம்னு சொல்றான் ஜகாத்து கொடுத்தா. ஆனா ஜகாத்து கொடுப்பது நஷ்டம் என்று நினைப்பார்கள். அது கியாமத் நாளுடைய அடையாளம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல வதஅல்லமுல் லிகைரித்தீன், மார்க்கம் அல்லாததற்காக மார்க்கம் கற்றுக்கொள்ளப்படுவது. கல்வி எதற்காகனா மார்க்கம் அல்லாத நோக்கத்திற்காக, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் வியாபார நோக்கமாக கல்வியை கற்றுக்கொள்வதும் கியாமத் நாளுடைய அடையாளம். அடுத்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅத்தஅரஜுல் இம்ராஅத்தஹு வஅக்க வாலிதஹு, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய தாய் தந்தையை அவர்களுக்கு துரோகம் செய்வான், அவர்களுக்கு கொடுமை செய்வான். இது வந்து கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல வஅத்னா சதகத்தன் சதிகத்தன் வஅக்ஸா அபாஹு, நண்பனை நெருக்கமாக்கிக் கொண்டு தந்தையை தூரமாக்குவான். நண்பனுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம், தந்தையை ஒதுக்கி வைப்பான். அது கியாமத் நாளுடைய அடையாளம். அடுத்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வர்தஃபாத்தில் அஸ்வாத் ஃபில் மஸாஜித், பள்ளிவாசலில் சத்தங்கள் அதிகமாவது கியாமத் நாளுடைய அடையாளம். இதுக்கு ஏதாவது கூட்டங்கள் என்று போட்டால் அதிலே வாக்குவாதங்கள், சண்டைகள், அவைகளிலே போய் நிற்கிறது. இப்படிப்பட்ட சூழல் பள்ளிவாசல்ல உருவாகுது. பள்ளிவாசல்ல சத்தம் போடுவது பெரிய குற்றம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் குர்ஆன் ஓதும் போது கூட நீங்கள் சத்தமாக ஓதாதீர்கள், அடுத்தவர்கள் தொழுகைக்கு இடையூறு ஏற்பட்டு விடக் கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு தேவையில்லாத சப்தங்கள் பள்ளிவாசல்ல பெருகுவது இருக்கிறது. அது கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல வசாதல் கபீரத்தை பாசிக்குவும், ஒரு
கூட்டத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு தலைவர்களாக பாவிகள் வருவது, தலைமைக்கு தகுதியே இல்லாதவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருவதற்கிறது கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல வக்ரமர் ரஜுல் மகாபத ஷர்ரி, ஒரு மனிதனுக்கு மரியாதை அவன் நம்ம ஏதாவது பண்ணிடுவானோ ரவுடிக்கு என்ன செய்வாங்க, சங்கை செய்வார்கள், ரவுடிக்கு சங்கை செய்வார்கள். இப்படிப்பட்ட நிலை நடப்பதும் கியாமத் நாளுடைய அடையாளம். உலகத்தில் கையினாத்து ஒரு மகாசின், பாட்டு படிக்கிற பெண்களும் இசைகளும் அதிகமாவதும் கியாமத் நாளுடைய அடையாளம். அடுத்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலஅனு ஆகிரு ஹாதில் உம்மத்து அஃபலஹா, பின்னால் வர சமுதாயம் முன்னால் வர சமுதாயத்தை திட்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குதா இல்லையா? அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் வழிகேட்டுல இருந்தாங்க, நாங்க தான் நேர்வழியில கொண்டு போறோம்னு சொல்றாங்களா இல்லையா? அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் தப்பு செஞ்சுட்டாங்க. வலஅனு ஆகிரு ஹாதில் உம்மத்து அஃபலஹா, பின்னால் வர சமுதாயம் முன்னால் இருந்த சமுதாயத்தை சபிக்கும், அவர்களை தீட்டும். அதே போல மௌத்துல் ஃபுஜாத், திடீர் மரணங்கள் கியாமத் நாளுக்கு முன்னால் ஏற்படுகிற அடையாளங்கள். இன்றைக்கு நிறைய விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டார்கள். ஹத்தா தத்துல திகத்தானி அதீமத்தானி, ரெண்டு முஸ்லிம்களுக்குள்ளேயே இரண்டு பிரிவுகள் சண்டையிடாத வரை கியாமத் நாள் வராது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல யஹ்ஷருல் ஃபுராத்து அன் ஜபலின் மின் தஹப், யூப்ரட்டிஸ் நதி தங்கத்தை கொட்டும் என்றார்கள். அப்படி நினைக்காமல் கியாமத் நாள் வராது என்றார்கள். அதே போல இதா ராய்தல் மா பி தரீகி மக்கா வ ராய்தல் பினாஅ யஅலு ரூஸல் ஜிபால், மக்காவின் வீதிகளிலே மலை போன்ற உயரத்தில் கட்டிடங்கள் எழுப்பப்படுவது கியாமத் நாளுடைய அடையாளம். மலை போன்ற உயரத்தில் மக்காவின் வீதிகளில் கட்டிடங்கள் எழுப்பப்படுவது கியாமத் நாளின் அடையாளம். அங்கு இன்றைக்கு கட்டிடங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. இது கியாமத் நாளுடைய அடையாளம். அதே போல ஹத்தா தஊது அர்தல் அரபு மரூஜன் வான்ஹாரா, அரபு நாடுகளில் சோலைகளும் நதிகளும் ஓடாத வரை அங்கே கியாமத் நாள் என்பது இங்கே ஏற்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், ஹத்தா யுகைரு ரஜுலு பிகைரி ரஜுலி ஃபயகூலு யா லைதனி மக்கானஹு, அதாவது ஒரு மனிதன் மௌத்தாவதற்கு பிரியப்படும். கஷ்டங்கள் வந்தால், கஷ்டங்கள் வர்றதுனால இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாகிறது, மௌத்தாவதற்கு ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் கியாமத் நாள் வராது என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன், நிர்வாணமான பெண்கள், நிர்வாணமாக பெண்கள் இருப்பது, ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இன்றைக்கு பெண்களுடைய ஆடைகளுடைய நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. இது கியாமத் நாளுடைய அடையாளம். அடுத்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடைசி காலத்திலே பொய்யர்களான தஜ்ஜால்கள் உருவாகுவார்கள். அவர்கள் நீங்கள் கேள்விப்படாத செய்திகளை எல்லாம் கொண்டு வருவார்கள். அடுத்து மிருகங்கள் பேசாமல் கியாமத் நாள் வராது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து சொன்னார்கள், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீதமான ஆட்சி செய்யாத வரை, அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகிறது, நீதமான ஆட்சி செய்யாத வரை கியாமத் நாள் என்பது நிகழாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 அடையாளங்களை சிறு அடையாளங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் கிட்டத்தட்ட பெரும்பாலான அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டது, கியாமத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். மிருகங்கள் பேசுவது, அடுத்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை மாத்திரம்தான் இன்னும் நடக்கவில்லை. அதற்கடுத்து ஏற்கனவே 10 அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள். அவைகளும் இன்னும் நடக்காமல் இருக்கிறது. கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் குறித்து பல்வேறு செய்திகளை அறிவித்து தந்திருக்கிறான், அவர்கள் சமூகத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னிடத்திலே கியாமத் நாளை பற்றிய அறிவு எனக்கு மாத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறான். அவர்களுக்கு மறைமுக ஞானம் இருக்கிறது என்பது வரை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ரபீஉல் அவ்வல் மாதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வர இருக்கிறது. அதையொட்டி நாம் ஒரு புதிய தலைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மாலை சுபஹான மௌலிது சம்பந்தமாக சில விஷயங்களை
தெளிவாக்கலாம் என்று இருக்கிறோம். அடுத்து நாம் இன்ஷா அல்லாஹ் ரபீஉல் அவ்வல் அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் முடிந்த பிறகு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுகளாக செல்வோம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அவனுக்கு தந்தல்வானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.